அந்த மலேசியா தம்பதிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரோஹிணி வந்து பல்லு வலின்னு நாடகம் ஆடி டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க. ஆனால் அவங்கள கையோட ஸ்ருதி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ருதி வந்து நேராக அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க ரோஹிணி, நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்ட வந்து என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப் இவங்க, அவங்க பல்லு வலின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் சந்தேகமாக இருக்குது டாக்டர். ஏன்னா காலையில் வரைக்குமே அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூ, அதனால் அவங்க கிட்ட பேசுறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணும்போது அவங்க சடனாக வந்து பல்லு வலிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஆஸ் யூஷுவலாக செக் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்டேருந்து உண்மை வருதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க ரோகிணி, உள்ளே இருந்த பேஷண்ட் பார்த்து முடிச்சிட்டாங்க, அடுத்தது நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு வாயை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்க்குற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சொத்தப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொத்தப்பல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம் மேடம், உங்களுக்கு ஒரு சொத்தப்பல் இருக்குது, அதை அப்படியே விட்டோன்னா மற்ற எல்லா பல்லுக்குமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிரும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அதனால் இப்போ வந்து அந்த பல்லை பிடுங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டோன்னா ரோகிணி வந்துட்டு, ஐயோ வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வேறு இருக்குது, அதனால் நான் உடனே கிளம்பணும். நான் இன்னொரு நாள் சவகாசமாக வந்து உங்களை பார்க்குறேன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த பல்லை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே டாக்டர்ன்ட்டு இல்லைம்மா, இது வந்து இப்படியே விட்டாலும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிரும், ஏன்னா சொத்தை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுற்றி இருந்துட்டு, இல்லை டாக்டர், அவங்க பல்லு பிடுங்கினா வலிக்கும்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் வந்து அந்த பல்லை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிடிச்சி அமர்த்தி உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி. ஐயோ ஸ்ருதி வேண்டாம், சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க ரோகிணி. ஆனால் டாக்டர் வந்து அந்த கொரடு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு பல்ல பிடுங்கறதுக்கு வராங்க. அதை பார்த்தோன்னா ரோகிணி அப்படியே பயந்து போயிட்டு, ஐயோ வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுத்துட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பல்லே வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பல்லே வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ரோகிணி, வீட்டில் தான் அவ்வளோ பல்லு வலி, வாயே திறக்க முடியல, பேசவே முடியலன்னு சொல்லி சொன்னீங்க, என்னடா பல்லு வலிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு இப்போ பல்லு வலி எல்லாம் எதுவும் இல்லை, இங்கே பாருங்கள் வீக்கம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, அவ்வளோ பெருசு வீங்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு வீக்கம் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், நான் அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், முதல்ல இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து டாக்டர் பார்க்குறாங்க. டாக்டர் வந்துட்டு, உங்கள் பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை, பல்லு வலியும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, வாய்க்குள்ளே வேற காட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ நேரமாக, எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், உங்களுக்கு சொத்தப்பல் இருக்குதுன்னு சொல்லி நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டோன்னா ரோகிணிக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தலை குனிஞ்சிட்டு, ஸ்ருதி நம்ம இங்கேருந்து போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ரோகிணி வீட்டில் அவ்வளோ தூரம் நீங்கள் பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேன்ட்டீங்க, அங்கே வந்திருந்தவங்களும் உங்ககிட்ட பேசினாங்க, ஆண்டி உங்ககிட்ட அவ்வளோ தூரம் பேசினாங்க, அங்கே இருக்க அத்தனை பற்றியும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பல்லு வலிக்குதுன்னு சொல்லி எதுக்காக இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்ருதி, நான் முதல்ல வெளியே போய் பேசிக்கலாம், நான் சொல்கிறேன் உண்மையை, இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டோன்னே ஸ்ருதி இருந்துட்டு, நம்ம இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனைங்கிறத எனக்கு உண்மையாக சொல்லணும் நீங்கள், இல்லைன்னா நான் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டே இந்த பிரச்சனையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீ பாருங்கள் ஸ்ருதி, நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் வெளியே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதி வந்து டாக்டர் பார்த்துட்டு, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே வராங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எங்களோட ஃபேமிலி டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், இந்த பணக்கார திமிர் பிடிச்சவ நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி மாட்ட வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரோகிணி வந்து அப்படியே பேசாமல் வந்துகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே, சொல்லுங்க ரோகிணி என்ன பிரச்சனை, எதுக்காக பல்ல வலிக்குதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து ரோகிணி அப்படியே மனசுக்குள்ள ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஸ்ருதி, யாரோ மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துப்பாட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஆண்டி வந்து என்னை கூப்பிட்டு போய் அவங்க கிட்ட பெருமையாக மலேசியா மருமகன்னு சொல்லி கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்க வந்து மலேசியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படி இப்படி நல்லா கேட்குறாங்க. அப்பா வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த அளவுக்கு பிஸியாக பிஸ்னஸ் பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த டைமிங்கில் அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் பெருமையாக சொல்லியிருப்பேன். ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலில் இருக்காரு, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? அதனால தான் வந்து அங்கேருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு வரதுக்காக வந்தேன். அப்பாவோட பிஸ்னஸ் டீலிங்கில் இருக்க நிறைய பேருக்கு வந்து எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிற விஷயம் தெரியாது, சொந்தக்காரங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்தால் இவங்களுக்கு வந்து கோலாலம்பூரில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போய் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னான்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிய வரும்ல, அதனால தான் வந்து எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வரதுக்காக சொன்னேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ரோகிணி சொன்னதையே வந்து நம்பாமல் ஸ்ருதி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி சொல்கிறீங்க, கோலாலம்பூரில் தான் இருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே ஸ்டேட்டஸில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவங்கன்னா அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தான். ஆனால்
நான் வந்து எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? ஆல்ரெடி 3 மந்த்ஸ்க்கு மேலேயே எங்கள் டேடி ஜெயிலில் இருக்காரு. இன்னுமே அவர் வெளியே வரதுக்கு எந்த இதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது. அதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் வந்து எங்கள் டேடி ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழுகிற மாதிரி சீன் போடுறாங்க. சரி விடுங்க ரோகிணி, அதை நீங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்கவும், எப்படி சொல்கிறது, எல்லாருமே வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து மீனா வேறு அங்கே இருக்காங்க. முத்து ஆல்ரெடி நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டார். அப்படி இருக்கும்போது முத்து முன்னால் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆன்ட்டி வேறு வந்தவங்க முன்னால் பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்லிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்ட்டி தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்காங்க, ஆன்ட்டியை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, ஆன்ட்டி நான் அந்த மாதிரி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. சரி வாங்க, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். எனக்கு வேறு மனசு ரொம்ப சரியில்லை. எங்கள் அப்பா ஞாபகம் வேறு ரொம்ப வந்துருச்சு. அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. இங்கே நடந்த விஷயம் எதுவும் வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்கல்ல, பல்வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவங்க கூட வந்திருக்கும் போது எங்கேயும் உங்களை கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. நான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நான் சொன்னதாகவே நீங்கள் சொல்லிடுங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு வந்து ரோகிணி மேலே ஒரு சைடு டவுட் இருக்க தான் செய்யுது. கிளம்பி போகும்போதே வந்து ரோகிணி வந்து ஸ்ருதியை திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. ஸ்ருதியும் அதை கவனிச்சிடுறாங்க. படா ஒரு வழியாக இந்த ஸ்ருதியை நம்ம ஏமாத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இந்த மலேசியாலேருந்து வந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இனி நம்ம வீட்டுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க ரோகிணி. ஆல்ரெடி முத்துவுக்கும் மீனாக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ருதிக்கும் சந்தேகம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் இந்த ரோகிணியோட பணக்கார வேஷமெல்லாம் களைய போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.